அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். வார்த்தை சொல்வார் வாய் பார்த்து தெரிய வேண்டாம். சில பேர் இந்த வாய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அவன் சொல்கிறது பயனுள்ள சொல்ல மாட்டான், நல்ல சொல்ல மாட்டாங்க. என்ன பேசினாலும் தீய செயல் தான் செய்வாங்க, தீய வழியில் தான் போவாங்க. எதை சொன்னாலும் உருப்படியான ஒரு சொல் இருக்காது. சொல்லுவாங்க, அவன் வாயை பார்த்துட்டு ஏன்டா தெரியல, அவனால் எந்த காரியமும் எப்பவுமே ஆனதில்லை, நீ ஏன் அவனை நம்புறேம்மா. ஆனால் அவனை தான் நம்பிட்டு போயிட்டுருப்பான். என்ன வார்த்தை சொல்லுவார் வாய் பார்த்து தெரியாதரா, அவனா இது வரைக்கும் எந்த நல்லதும் செஞ்சதில்லை, அவன் நல்லதும் சொன்னதில்லை, அவனால் பயனடைஞ்சவங்க யாரும் இல்லை, அவன் கூட சேராத அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான். இவனுக்கு அதுதான். ஏன்னா நயமான ஒரு வார்த்தை ஜாலம் இருக்கும் அவங்கள்ட்ட. அந்த வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி பயனில்லாத, வீணானது, உபயோகம் இல்லாதது, ஒரு காரியத்துக்கும் பயன்படாத வார்த்தையில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, புரளி பேசிக்கிட்டு இருப்பாங்க, பொய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வார்த்தையை வாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. உன் வாழ்க்கையை கெடுத்துறாத அந்த மாதிரி ஆள்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய உயர்ந்த கருத்துங்க அது. நமக்கு இதெல்லாம் யாருங்க சொல்லி தருவான்? அந்த மாதிரி வாயாடியான வார்த்தை சொல்வார்களோட அந்த வார்த்தையை பார்த்து கெட்டு போகக்கூடாதுங்க. திருந்தி நீதியாகவும் நேர்மையாகவும் சிக்கனமாகவும் அளந்தும் பயனுள்ள சொல்லி வாழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.